வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x + 3y + 4z இன்ட்டு 4x² + 9y² + 16z² - 6xy - 12yz + 8zx இன் பெருக்கல் பலனை காண்க. இது பெருக்கி எழுதணும். பாருங்க, நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா x plus y plus z. இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. x plus y plus z into அதுக்கு அடுத்தது x² plus y² plus z² minus xy minus yz minus zx. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா x-இன் அடுக்கு 3 plus y-இன் அடுக்கு 3 plus z-இன் அடுக்கு 3 minus 3 x y z. இதான் ஃபார்முலா. சரியா? இப்போ பாருங்க, கொடுத்து இந்த கணக்கு எடுத்து எழுதுவோமா? கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x + 3y + 4z இன்ட்டு 4x² + 9y² + 16z² - 6xy - 12yz + 8zx. சரி, இதான் கணக்கு. இப்போ பாருங்க, நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, இதை பாருங்க, x இருக்க இடத்துக்கு 2xும் y இருக்க இடத்துக்கு 3yயும் z இருக்க இடத்துக்கு 4z மாத்தினா போதும். இங்க பாருங்க, இதான் நமக்கு விடையா வரப்போகுது. பாருங்க, xக்கு பதிலா என்ன மாத்தணும்? 2x அடுக்கு 3. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் yக்கு பதிலா என்ன மாத்தணும்? 3y அடுக்கு 3. z பாருங்க, zக்கு பதிலா என்ன இருக்கு? 4z அடுக்கு 3 மைனஸ் இந்த 3 அப்படியே வந்துடும். xக்கு பதிலா 2x, yக்கு பதிலா 3y, zக்கு பதிலா 4z. சரியா? இப்ப பாருங்க, இது சுருக்கி எழுதிருவோமா? ஈக்குவல் டு 2-இன் அடுக்கு முன்னா 2 3 தடவை எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கி எழுதி பெருக்கணும். 2 4 4 8. x-இன் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 3-இன் அடுக்கு 3னா 3 3 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 எழுதிட்டோமா? பெருக்குங்க. 3 9 9 3 27 y-இன் அடுக்கு 3 பிளஸ் 4-இன் அடுக்கு 4z அடுக்கு 3னா 4 எத்தனை தடவை? 3 தடவை. 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்குங்க. நாங்க 16 16 4 64. இந்த z-இன் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். மைனஸ் இப்போ இதை பெருக்க போறோம். அதில் நம்பரை பெருக்கிறோமா? 2 6 6 3 18 18 4 பெருக்குனா 72. மிச்சம் என்ன இருக்கு? xyz இருக்கா? இந்த xyz அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான பெருக்கல் பலன். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.